சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டுருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ரெக்கார்டே பிரேக் பண்ணுற லெவலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். நேரு அவர்களையே நாங்க ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஆமா மேடம், கண்டிப்பா. நேரு அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குனாரு. நீங்க எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கும் முழுக்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்தியாவை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறதுனால இன்னைக்கு இந்தியா முழுக்க 20 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா மாறி 20 ஸ்டேட் வச்சிருக்கீங்களா மேடம்? 20 ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல கொண்டு காமிங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% மேலாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குற்றங்கள் 55% கிராஸ் பண்ணியிருக்கு. பெண்கள் பாதுகாப்பை பத்தி எல்லாம் பேசலாமா மேடம்? கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னு பாருங்க. நானும் அந்த ஊர் தான், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில இருந்து வரேன். அந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும்? அந்த சம்பவத்துக்கு சவுக்கடி கொடுத்து இன்னைக்கு அதற்கான நீதியும் பெற்று கொடுத்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மதிமுகம் சேனல் நடத்தக்கூடிய இந்த மக்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பார்வை சீக்கிரம் மாறிடும், விரைவில் மாறும். அதில் இருவேறு கருத்து இல்லை. அந்த அளவில் இன்றைக்கி மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டுருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ரெக்கார்டே பிரேக் பண்ணுற லெவலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். உலக நாடுகள்லாம் இன்றைக்கி அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய இடத்தில், இந்தியாவை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறதுனால இன்றைக்கி இந்தியா முழுக்க 20 மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக மாறியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அந்த வகையில் இந்த நடைமுறை என்பது, தேர்தல் என்பது வந்துட்டே தான் இருக்கும். நம்ம நாட்டில் தொடர்ந்து பலவிதமான தேர்தல் வந்துட்டே இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 20 மாநிலங்களில் ஜெயிச்சிருக்கோம். மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 29 கார்ப்பரேஷனில் 26 கார்ப்பரேஷன் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மிச்சம் 3 கார்ப்பரேஷனில் காங்கிரஸோ சிவசேனாவோ அந்த உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோ அதெல்லாம் ஜெயிக்கவே இல்லை. வேறு யாரோ ஒரு 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 26 கார்ப்பரேஷனில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இவிஎம் மிஷினில் பிரச்சனைன்னாங்க. அது பேலட் பேப்பர் எலெக்ஷன். அது பேலட் பேப்பரில் ஓட்டு போட்டு 26 கார்ப்பரேஷனில் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை கார்ப்பரேஷன் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக உத்தவ் தாக்கரேயோட அவங்க சிவசேனா கிட்ட இருந்த ஒரு மும்பை கார்ப்பரேஷனை இன்றைக்கி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்படி பேலட் பேப்பர் எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்படி எல்லா நாடு முழுக்க இந்திய அரசை ஆளக்கூடியது பாஜக. 20 மாநில அரசுகளில் மாநிலங்களை ஆளக்கூடிய இடத்தில் பாஜக. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள், ஈவன் கர்நாடகத்தில் கூட பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது, அங்கேயும் பேலட் பேப்பர் அறிவிச்சிருக்காங்க, அதுலேயும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. அப்படி தொடர்ந்து வெற்றிகளை தந்து கொண்டிருக்கும் பாஜக கேரளாவிலையும் திருவனந்தபுரத்தில் பல ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கையில் இருந்த அந்த மாநகராட்சியை மேயர் எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்சிருக்கு. பல ஆண்டு காலம், அதுவும் கூட கிட்டத்தட்ட 40 ஆண்டுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கையில் இருந்த கோட்டை, அதை இன்றைக்கி பாஜக ஜெயிச்சிருக்கு. அப்படி அங்கே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறாரு. கேரளாவில் தமிழ்நாட்டில் வரவே முடியாதுன்னாங்க, ஆனால் கால் பதிச்சாச்சு.
தமிழ்நாட்டிலையும் 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஏற்கனவே பலமுறை எம்பிக்கள் ஜெயிச்சு அமைச்சராகவும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஆகையால் வரவே முடியாது பாஜக அப்படின்னு சொல்கிறத மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்திய நாட்டில் 2 எம்பி இருந்த காலம் உண்டு பாஜகவுக்கு. இன்றைக்கி அவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க. மூன்றாவது முறை ஆட்சியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 29 4ஆவது முறையாகவும் ஆட்சியில் வருவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வருவோம் என்பதில் இருவேறு கருத்து இல்லை என்பதை அழுத்தமாக சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இத்தனை உதாரணங்களை சொன்னேன். அதாவது தேர்தல்கள் எதை மையப்படுத்தி நடக்கிறது? நிறைய காரணங்கள் இருக்குது. தேர்தல்களில் நிறைய விஷயங்கள் வரும். யாருக்கு வாக்களிப்பதுன்ட்டு குழப்பம் இல்லாமல் மக்கள் வாக்களிக்கணும். அது என்னை பொறுத்தவரை எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். வாக்குங்கிறது இன்றைக்கி இறந்தவர்கள் மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க, பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. இனி கிளியரான ஒரு லிஸ்ட்டு வந்துடும். நீட்டிச்சு இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் நீட்டிச்சிருக்காங்க. ஒரு கிளியரான ஒரு லிஸ்ட்டு. மெயினாக இறந்தவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போ புதுசாகவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி புதிய வாக்காளர்களும் வந்திருக்காங்க. பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்களும் நீக்கப்பட வேண்டியவங்க, 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்கிறவங்களும் நீக்கப்பட வேண்டியவங்க, அதுவும் நீக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த தேர்தல் ப்ராசஸில் பல காரணங்களுக்காக வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. நிறைய திட்டங்களை நிறைவேற்றினாங்க, அதனால் நான் வாக்களித்தேன்னு சொல்லுவாங்க சிலர். எனக்கு நிறைய உதவித்தொகை அதெல்லாம் கிடச்சிது, அதனால் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்னுடைய வாழ்க்கையோட பயணத்தில் பல விஷயங்கள் சுலபமாக இருந்தது, எனக்கு இந்த அரசோட எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அரசுக்கு வாக்களிக்கலாம். அந்த அரசோட எனக்கு பெரிய துன்புறுத்தலாக இருக்குது, எனக்கு வாங்குகிற சம்பளமே எனக்கு பத்தலை, அந்த சம்பளத்தில் நான் கரண்ட்டு பில் கட்டுறதா, சொத்து வரி கட்டுறதா, இல்லை தண்ணி வரி கட்டுறதா அப்படின்னு புரியாமல் இருக்குது, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என் கையை கடிக்குது சம்பளம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி பல காரணங்கள் ஒரு தேர்தலை தீர்மானிக்கும். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற காரணம் ஒரு தீர்மானமாக இருந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது மட்டும் அந்த நிலைப்பாடுக்குள்ளே போயிடக்கூடாது. தப்பித்தவறி வாங்கிட்டா கூட எது சரியோ அதுக்கு வாக்களிச்சிங்கன்னா நல்லதுன்னு என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கி 33% மேலாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குற்றங்கள் 55% கிராஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், எல்லாமே கிரைம் ரேட் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக இருக்குங்கிறத திரும்ப நமக்கு சொல்லுது. ஸ்டேட் ரெக்கார்டும் அதுதான் சொல்லுது. அந்த வகையில் போதை புழக்கம்ங்கிறது, அதிகமாக போதைப்பொருள் புழக்கம் என்பது அதிகரித்த வண்ணம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு எந்த தடையும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை, அதை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசிடம் இல்லை. அதுதான் பார்க்க வேண்டிய ஒன்று. அவங்களோட கவனம் ஒரு சின்ன குறுக்கீடு. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த டேட்டாவில் மொத்தம் 2,50,000 கோடி கலால் வரியாக இந்திய அரசுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. 2,50,000 கோடி, 52,000 கோடி கிடைக்குது. இதில் அதிகபட்சமாக கலால் வரி எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகிஜி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலேருந்து மட்டும் 42,500 கோடி கலால் வரியாக வந்திருக்கு. அப்போ எவ்வளோ சரக்கு வித்துக்கு? இது ஒரு டேட்டாக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு அரசியல் ரீதியாக சொல்ல. நம்பர் 1 யூபி இருக்குது. நம்பர் 2 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2023-24 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது. சரி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இது 2003-2004 டேட்டா. அப்போ பிஜேபி இருந்தது. 3ஆவது இடத்துலையும் மகாராஷ்டிரா இருக்குது, அதுவும் பிஜேபி ஆட்சி நடந்துகிட்ருக்கு. 4ஆவதாக மத்திய பிரதேசம் இருக்குது. தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க, 9ஆவது இடத்துல இருக்குது. அது ஒரு டேட்டாக்காக மேடத்தை ஞாபகம். அதுதான் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கலால் வரிங்கிறது மத்திய அரசோட
வரி, எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. கலால் வரி இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து மத்திய தொகுப்புக்கு இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. நம்ம மாநிலம்தான் ரொம்ப குறைவாக சம்பாதிச்சு கொடுக்குது. காரணம் இங்கே இண்டஸ்ட்ரியெல்லாம் அடி வாங்கியிருக்கு. அதனால தான் இப்போ கோரிக்கை ஏற்று அவங்க இந்த திராவிட மாடல் ஆச்சு, இன்னும் அதிக பிராந்தி கடையை திறக்கணும், திறந்தாதான் கலால் வரி கிடையாது. பிராந்தி கடையை திறக்காதீங்க, அதுக்கு பதிலாக வேற இண்டஸ்ட்ரியை திறங்க. எக்ஸைஸு வேற நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. நான் அதை தான் சொல்ல வரேன். சென்ட்ரல் எக்ஸைஸுங்கிறது குஜராத்தாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து டாஸ்மாக் கடை கிடையாது, மது விற்பனை கிடையாது. மற்ற தொழில்கள்லேருந்து வரக்கூடிய கலால் வரி தான் இவ்வளோ பங்களிப்பை தருது மத்திய அரசுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக மதுக்கடைகளை திறந்து வச்சு இங்கே வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடிச்சே லிவர் வெந்து போய் நிறைய பேர் செத்து போகிறாங்க. இன்றைக்கி நாம் கட்டாயமாக போராட்டங்கள், பெண்கள் எவ்வளோ போராடி பார்த்துட்டாங்க, ஒப்பாரி போராட்டம் வரைக்கும் நடத்தி பார்த்துட்டாங்க. ஆனால் இங்கே எதையும் மூடுறதா இல்லை. அம்மையார் காலத்தில் நான் வந்து சட்டசபையில் தனிநபர் மசோதா எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மதுவிலக்கு மற்றும் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் தனிநபர் மசோதாவாக கொண்டு வந்தேன். அந்த டைமில் அம்மையார் அவர்கள் இந்த மசோதாவை பிளேஸ் பண்ணுறதுனால வேறு பிரச்சனைகள் வரும், நான் வருஷத்துக்கு 500 கடைகளை மூடுகிறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி அளித்தாங்க. என்னோட தனிநபர் மசோதா கொண்டு வந்ததுக்கான விடை எனக்கு கிடைத்தது. வருஷம் 500 கடையாக நாங்கள் குறைச்சிட்டே வரோம், படிப்படியாக குறைக்கிறோன்னு சொல்லி வாக்குறுதி அளித்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் 500 1000 கடைகளை மூடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டம் தொடரும்னு நாம் எதிர்பார்த்தோம். அதுக்குள்ளே திமுக ஆட்சி வந்துருச்சு, அந்த திட்டம் தொடரலை. ஆனால் அதே நேரம் வந்து இப்போ 4-5 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு மதுக்கடையும் மூடலை. ஆனால் மதுக்கடை வந்து வருஷம் 500 கடை அதிகமாயினே போகுது. இதுதான் நடக்குது. அதில் வர கலார் வரி, அதில் வர பங்கு, அது மட்டும்தான் இவங்களுக்கு தேவை. மற்ற மாநிலங்களில் எல்லாம் வந்து மதுவிலக்கு இருக்கு, அங்கே எங்கேயும் மதுபான கடையே கிடையாது, விற்பனையே கிடையாது. மற்ற தொழில்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் கலார் வரியாக கிடைக்கிறது. நடுவர் அவர்கள் எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த அது பிராந்தி விஸ்கில தான் வருதுன்றதா கிடையாது, அது கிடையாது. அங்க விற்பனை கிடையாதுங்க. செக் பண்ணி இல்ல யூபில இருக்கு மேடம், ஜி போட்டோ போட்டு வைக்கிறாங்க. பிராந்தி கடையில 2 போட்டோ, முழு மதுவிலக்கு 2 பேர் போட்டோ இருக்கும், நடுவுல பாட்டில் இருக்கும். அந்த போட்டோ மத்திய பிரதேசம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும், அது இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நீங்களும் போய் பாருங்க. மத்திய பிரதேசம், குஜராத் எல்லா இடத்துலயுமே முழுமையா மதுவிலக்கு அமல்ல இருக்கு. அமல்ல இருக்க மாநிலங்கள் கூட இந்த வரிசையில மேல இருக்கு. அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். மற்ற எம்எஸ்எம்இ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க, தயாரிப்பு பண்ணுறாங்க. அப்போது நிறைய வருமானம் அதிலிருந்து வருது. நம்ம மாநிலத்தில் அதுக்கு எதுக்குமே வழி கிடையாது. எம்எஸ்எம்இ செக்டாரே மூட்டாங்க. இதுதான் நிலைமை. இன்றைக்கி வருமானம் என்பது பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய 12 லட்சம் கோடி முதலீடை ஈர்த்திருக்கோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையை விட்டே வெளிநடப்பு பண்ணிட்டார். காரணம் என்னென்னா, பொய்யான விஷயத்தை படிக்க சொன்னாங்க. அவர் பேசும்போது மைக்க ஆஃப் பண்ணாங்க. அது போக தேசிய கீதத்தை மதிக்கலை சட்டசபையில். இதுதான் நடந்தது. அந்த வகையில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 13 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதில் மெயினான பாயிண்ட்டு 12 லட்சம் கோடி ஈர்த்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு வெறும் பேப்பரில் மட்டும் எம்ஓஇ சைன் பண்ணிட்டு அதுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. எந்த முதலீடுக்கும் வழிவகை செய்யலை. எங்கேருந்து கலால் வரி வரும்? முதலீடுக்கு நீங்கள் வழிவகை செஞ்சால் தானே கலால் வரி வரும். இல்லைன்னா அந்த வரி வந்துச்சு. இந்த 9வது இடத்து இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய வருமானம் என்பது, நம்முடைய பிற வருமானம் என்பது இல்லாமல் இருக்குது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு ஆளுநர் அவர்களே இதை வந்து தெளிவாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. அது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. போதைப்பொருள் புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கோவில்களில் நிறைய விஷயங்கள் தவறாக இருக்கிறத சுட்டி காமிச்சிருக்காரு. அந்த கோவில் நிர்வாகத்திற்கு அந்த குழுக்களிடம் எதுவுமே ஒப்படைக்காமல் கிட்டத்தட்ட 75% கோவில்களில் விளக்கேற்றுறதுக்கு கூட முறையாக காசு கொடுக்கறது இல்லை இந்த அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு.
அந்த விஷயங்கள் எல்லாம் சுட்டி காண்பித்து இன்னைக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சபையை விட்டே வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. எதற்காக பண்ணியிருக்காரு? நமக்காக பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு மக்களுக்காக வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. காரணம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அரசின் செயல்பாடு. இன்னைக்கு கான்ட்ராக்ட், கமிஷன், கலெக்ஷன் இது மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் அதுதான் மேலோங்கி இருக்கு. ஒரு குடும்பம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஆட்சி, வேற யாருமே அதில் வாழவே முடியாது. இதுதான் நிலைமை. அப்படி குடும்ப முன்னேற்ற கழகம், நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளும் ஒரு திமுக. அந்த முதல் குடும்பம், கீழே இருக்கிறவங்கலாம் குடும்பம் கிடையாது, அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம், அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவில் இன்னைக்கு திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. பாலியல் தொந்தரவு என்பது இன்னைக்கு அதிகமாக இருக்கு. போதை பழக்கத்தால் நிறைய கொலைகள் நடக்குது. இதை மாதிரி கொடுமையை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் இது போன்ற ஒரு ஆட்சி தேவையா என்ற மனநிலை ஒரு மக்களிடமும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. இருந்து கொண்டு தான் இருக்கு. இன்னைக்கு கரண்ட் பில்லு 400 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவங்களாம் 4000 ரூபா கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அதே மாதிரி 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களாம் 45,000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் பில் அவ்வளோ எகிரிடுச்சு. வாங்குற சம்பளம் எல்லாம் கரண்ட் பில்லுக்கே போயிடுது. மற்றபடி எவ்வளவோ செலவினங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி என்பது மிகவும் அதிகம் தமிழ்நாட்டில். பிற மாநிலங்களில் இந்த அளவுக்கு இல்லை. விலைவாசியை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும். ஒரு அரசு அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யலை. அம்மையார் இருந்த காலத்துலேயும் அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலத்துலேயும் நீங்கள் விலைவாசி உயரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கென்று அம்மா கடைகள், காய்கறி கடைகள், கனிகள் கடைகள், அதே மாதிரி ரேஷனில் இன்னும் அதிகமான பொருட்கள் வழங்குவது, குறைந்த விலையில் கொடுப்பது, இது மாதிரி அம்மா கிளினிக் அதை அதில் மருந்துகள் இலவசமாக வழங்கினது எவ்வளோ. என் தொகுதியில் அம்மா கிளினிக் நான் நிறைய திறந்து வச்சேன். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அம்மா மினி கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சேன். அதனால் என்னென்னா டயபெட்டிஸ்குள்ள மருந்தாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உடனே நடக்கும். மக்களை தேடி. மேடம் இதையும் நீங்கள் சேர்த்துக்கணும். என்ன பொதுவாக சொல்கிறதுனா அம்மா கிளினிக் உண்மைதான். அம்மா இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு டாஸ்மாகும் ஓப்பன் பண்ணாங்க. அதையும் நீங்கள் சொல்லணும். அரசு ஊழியர்களாக்குனாங்கல்ல படித்தவங்கள. இவங்க 1/4 கிலோமீட்டருக்கு ஒரு டாஸ்மாகை திறந்து வைக்கிறாங்களே திமுக. 1/4 கிலோமீட்டர் கூட இல்லை, 100 மீட்டருக்கு ஒரு டாஸ்மாக். அதில் ரொம்ப அநியாயம். இந்த அநியாயத்தை எவன்கிட்ட போய் புலம்புறது? சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, அன்னைக்கு ஓன்னு அழுதாங்க. இதே மாதிரி ஒரு மேடையில் நின்று இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டிலன்ட்டு அப்படின்னு அன்னைக்கு அழுதாங்க. இன்னைக்கு 100 மீட்டருக்கு ஒரு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க அழக்கானமே, அவங்க இப்பயும் அழுவணும் இல்லையா? இன்னைக்கு சொல்லணும்ல, இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு சொல்லணும் இல்லையா? அது ஏன் சொல்லலை? அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை திக்கு திசை தெரியாத ஒரு காட்டுக்குள்ள, இருட்டுக்குள்ள நம்ம எல்லாம் தள்ளக்கூடிய ஏற்பாடை தான் திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க சுயநலம் மட்டுமே மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு தேவையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாஜக ஆட்சியில் கொண்டு வர வேண்டும். பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி புரிந்திருக்கிறது. அது கூட்டணியில், இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் அவர்களோடு இணைந்து இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நிச்சயமா இந்த தேர்தலை இங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய இடத்தில் அவர் தலைமையேற்று இருக்கிறார். அப்படி இந்த திட்டங்கள் எல்லாம், லேப்டாப் திட்டம், அதுக்கு மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த திட்டம் அது 5 வருஷமா கொடுக்கவே இல்லை. கல்லூரி மாணவர்களுக்கு, ஓட்டு போடுற வாக்காளர் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது இந்த கடைசி வருஷத்தில். இந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க? தாலிக்கு தங்கம் திட்டம், அதை மூடு விழா கண்டுட்டாங்க. 1 சவரனும் 50,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி எல்லா திட்டத்துக்கும் மூடு விழா கண்ட. அம்மா உணவகம்லாம் இயங்குறதே இல்லை. இந்த அம்மா உணவகம் இந்த கொரோனா நேரத்துலையும் சரி, அதுக்கப்புறமும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு, மக்களின் பசியை போக்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அம்மா உணவகம் எங்கேயுமே இல்லை, எல்லாத்துக்கும் மூடு விழா கண்டுட்டாங்க.
அது மாதிரி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு மூடு விழா காணக்கூடிய ஒரு அரசாக திமுக இருந்து கொண்டு இருக்கிறது. வெறும் கமிஷன் அடிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்காங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ, 30, 35, 40 இதிலே தான். வெறும் 50% ரோட்டில் போட்டு வேலை பார்த்தா அது என்ன மாதிரி ரோடாக இருக்கும்? தண்ணீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், அதில் 50%க்கு மேலே கான்ட்ராக்டர்கிட்ட கிடையாது. அது வாங்கிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது ரவுண்டும் இருக்கு. அப்ப நீங்க டீடைலா சொல்லலாம். சொல்றேன். அதாவது மத்திய அரசு தமிழ்நாடுக்கு வழங்கின நிதிகள் என்னென்னு நிச்சயமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்யா இருக்குங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. எவ்வளோ பொய்யா சொல்றாங்க, நிதிகள் வழங்கலைங்கிறத எவ்வளோ பொய்யா சொல்றாங்கிறத நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்குவீங்கன்னு என்னுடைய பார்வை. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பக்கம் நாகநந்தினி அவருடைய கருத்தை எடுத்து வைப்பாங்க. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆளுநர் தான் சார் மறந்துடுவார். தமிழ் தாய் வாழ்த்து சொல்றதுக்கு எங்களுக்கு தேசியத்துக்காக எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டில் நின்று தான் போராடணும். அதனால தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையாக இருக்கும். மேடமுக்கு அது தெரியலன்னா நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. இதில் எப்படி மேடம் மைக்கை போட்டு போட்டு ஆஃப் பண்ணாங்க. ஆமாம், அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, விளையாண்டுட்டு இருக்கோம் நாங்கள். அதுதான் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்குது. அதனால் லைட்டாக போட்டு போட்டு, அதுவும் பிஜேபியிலேருந்து பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுவும் பாருங்கள், பிஜேபியிலேருந்து 10 பேர் ப்ரொடெக்ஷன் காமிச்சிருக்காங்க அவங்க கூட. நான் திமுகங்க, நான் திமுக, அதனால் நான் கஷ்டப்பட்டு தான் வரணும், பாதுகாப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு யூபியிலேருந்து பாதுகாப்பு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூபி எப்பேற்பட்ட ஸ்டேட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அதுவும் மேடமுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும்ல. அதாவது பெண்கள் எதிரான பீகார், அதை விட சிறந்த ஒரு பீகார் அப்படி இருந்தாலும் யூபி வச்சுப்போமே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் செய்யக்கூடியதுல யூபி முதலிடம். பெண்கள் கடத்துவதில் யூபி முதலிடம். வல்லுணர்வு குற்றங்கள்ல யூபி முதலிடம். கொலை குற்றங்கள்ல யூபி முதலிடம். சிறை கொள்ளையில யூபி முதலிடம். வரதட்சணை கொள்ளையிலும் யூபி முதலிடம். ஆனா யூபி முதலிடத்துல அவங்க திமுக அரசு மோசமா இருக்கு, இங்க குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நீங்க யூபின்றீங்க, பிஜேபி ஆட்சின்றீங்க. அதுக்கு விளக்கமா அதை சொல்லுங்க. அது அந்த விளக்கத்துக்கு தான் நான் இப்ப வரேன் பாருங்க. இந்த நீங்களா சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. டேட்டாஸோட சொல்லுங்க. இல்ல, நான் ஏன் உங்களை இணைச்சிக்கிறேன்னா, நீங்க எங்க சைடுன்னு காமிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, நீங்க பொதுப்படையா இருக்கீங்க. அவங்க பேசுறது நடுவுல உட்கார்ந்திருக்கமா, இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம். இதுல இன்னொரு விஷயம், இந்த கலால் வரியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க சார்? 9வது இடம். அந்த 9வது இடம் கூடி பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்களா? அது காரணம் என்ன தெரியுமா? எங்க மேடம் சொன்னதான். நாங்க எதுவும் சொல்லலைங்க, மேடம் சொன்னதான். 4 எம்எல்ஏ பிஜேபியில் இருக்காங்கல்ல, அப்ப அந்த 9வது இடம்னாச்சும் வேணுமா இல்லையா? அப்ப அது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல நேரு அவர்களையே நாங்க ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஆமா மேடம், கண்டிப்பா நேரு அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்கினாரு. நீங்க எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கும் முழுக்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுல இது வேற 3 முறை மோடி அவர்கள் ஆட்சியில் வந்திருக்காங்க. 3 முறை மோடி அவர்கள் ஆட்சியில் வந்திருக்காங்க. ரைட்டு, 3 முறை ஆட்சி. நான் ஒன்னே ஒரு விஷயம் கேட்குறேனே, ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கோம், அதுக்கு பதில் இல்லை. இந்த இந்துஸ்தான் மே ஏக் ஆத்மி ஹோ 12 பிஸ்லக் रुपये मुफ्त में जाएगा कितना पैसा के हिंदुस्तान में ஒரு டைலாக் சொன்னார், ஞாபகம் இருக்கா மேடம்? 3 முறை ஆட்சிக்கு அந்த 15 லட்சம் ரூபாய் இன்னும் போடுறாரியா பேங்க் அக்கௌண்ட்ல? வரலையா? இல்ல, இன்னும் வரல சார். இதை நான் நடுவர் மன்றத்துல நான் வைக்கிறேன். நான் ஒரு குறையா வைக்கிறேன். இது வரைக்கும் வரல. இதுல இன்னொன்னு மறந்துட்டாரு பாருங்களேன். 3 முறை அவரு யார் தயவுல ஆட்சிக்கு வந்தாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க 3 முறை எம்எல்ஏ ஆகுனது எதுவா இருந்தாலும் நியாய தர்மப்படி நடக்கணும். நீங்க ஹிந்தி பேசுறீங்கன்னு சொல்லி மேடம் அந்த கவுண்டர் பண்ண சொல்றாங்க, பேசுறீங்க. அத கொடுத்ததும் இந்த திராவிட மண் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா இந்தி திணிப்புக்கு தான் இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியை கத்துக்கணும்னா வாங்க இந்தி பிரச்சார சபா இருக்கு, வேணா படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி ஓரவஞ்சனை எல்லாம் தெரியாது மேடம் எங்களுக்கு. நாங்க கல் நெஞ்சம் இல்லாதவங்க. அதை விட நீங்க 3 டைம் வந்தீங்கல்ல மேடம், 3 டைம் எம்எல்ஏவா இருந்தீங்க இல்லையா? யார் தயவுல? திரு அமித்ஷா அவர்கள் தயவுலையா? அது எப்படி மக்கள் தயவு? கூட இருந்தது காங்கிரஸ், அதோட கூட்டணியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அரசு.
யோசிக்கணுங்க, யோசிச்சுட்டு பேசணும். அது மட்டும் இல்லாம அப்புறம் இப்போ எலக்ட்ரல் பேலட் மேடம் ஒன்றும் பிரச்சனை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேடம். மேடம் நீங்க வேற நீ அதாவது உச்ச நீதிமன்றத்துல வேற இருக்கீங்க. இல்ல அவங்க வந்து ஏதாவது ஏன்னா நீங்க வெறும் மோடின்னு அவரோட பிரச்சாரத்தை மட்டுமே பண்ணீங்களே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள இண்டிவிஜுவலா பண்ணாங்க. நீங்க மோடி என்ன வேணாலும் சொல்லுங்க, மோடிஜியை பத்தி பேசுங்க, அம்பானியை பேசுங்க, அதானியை பேசுங்க, யார வேணாலும் பேசுங்க. நீங்க தெரிஞ்சுக்க, மேடம் வந்து இந்திய திணிக்கல. இந்திய திணிக்கிறதா நீங்க சொல்ற கட்சியில அவங்க இருக்காங்க, புரியுதா? அவங்கள முதல்ல அந்த கட்சியில இருந்தாங்க, இப்ப இந்த கட்சியில இருக்காங்கன்றதா. நீங்க வந்து இந்திய யார் திணிக்கிறாங்களோ அவங்க. அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல மேடம் எனக்கு இன்னொரு கேள்வி. இப்ப எங்களுடைய முதல்வர் அவர் சொல்லிட்டே இருக்காரு, அதாவது பிஜேபி ஒரு விதத்துல ஜெயிக்குதுன்னா, நீங்க சொன்னீங்களே இப்ப எலக்ட்ரல் பேலட்ல தான் முழுசா ஜெயிக்குது அப்படின்னு. இப்ப எலக்ட்ரல் பேலட்லயும் லிஸ்ட்ல எடுத்துக்கலாமா மேடம்? இடி, ஐடி, சிபிஐ, அது போக இப்போ வந்து இவிஎம் மிஷின், எலக்ட்ரோ பேலட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அதாவது 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க 20 ஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஆனா நாட்டினுடைய பாதுகாப்பு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் தெரியல. டெல்லியில ஒரு குண்டு வெடிச்சது, இது வரைக்கும் அது என்ன விஷயம்னு யாரும் எடுத்து பார்க்கல, பேசவும் முடியல. இதுக்கு மேல டாஸ்மார்க்கை பத்தி அதுவும் வந்து எப்படி சொல்றாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட தனி நபரா நான் மசோதாவை எடுத்துட்டு போனேன். சரிங்க மேடம், நீங்க எடுத்துட்டு போனீங்க, அதனால அவங்க குறைச்சிட்டாங்களா? மசோதா எடுத்துட்டு போனது உண்மைமா? அதை நீங்க மறுக்க கூடாது. அவங்க நாங்க அப்போ செய்தியாளராக இருக்கும்போது சட்டப்பேரவையில் அவங்க வந்து பிராந்தி, விஸ்கி, சாரி இந்த குடிக்கு, டாஸ்மாக்கு எதிரானவங்க அவங்க. சரி, நானும் அதாங்க கேட்கிறேன். குற்றம் செஞ்சவங்க நடக்கல அப்படின்றது வேற, அத நீங்க பேசுங்க. ஓகே, அது நடந்துச்சா இல்லையான்னு விட்டுறலாம் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா குற்றம் செஞ்சவங்க தானே சார் பிராயச்சம் தேட முடியும், கரெக்டா இல்லையா? அப்ப யாரு டாஸ்மார்க்னு ஒண்ணு உருவாக்குனாங்களோ அவங்களே எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் எடுக்க முடியும். உருவாக்குனதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே, பின்ன நாங்களா உருவாக்கணும்? என்ன மேடம் பேசுறீங்க? இது வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் அதிமுக ஆதரிப்பேமா இந்த விஷயத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 42,500 கோடி ரூபா யூபியில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கடை வைத்திருப்பவர்கள் பூராமே அதில் 60% ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த 42,000 கோடி வந்து வரியாக மட்டும் போகுதுன்னா, இன்னொரு 42,000 கோடி இப்போ சரக்கோட ரேட்டாக இருக்கும். அதில் லாபம் வந்து ஒரு 4,000 கோடினாலும் வரும் 10%. அப்போ இந்த 4,000 கோடியும் அங்கே உள்ள தனியாருக்கு போகுது. இப்போ இங்கே வந்து அதனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது அரசு வேலையாக கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பாராட்டணும். அரசு ஊழியர்கள் ஆக்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களே, தனியாருக்கு போகாம. மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அங்கெல்லாம் வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, அதுக்காக தான் இப்ப பிஜேபி தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு ஒரே அடியா துடிக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் மொத்தமும் கட்சியை அடமான வச்செல்லாம் சில பேர் இருக்காங்கல்ல. யாரையும் நான் குறையெல்லாம் சொல்லலை, நான் பொதுப்படையா சொன்னேன், அவ்வளவுதான். இதுல இன்னொன்னு, அது வந்து நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அவங்க கட்சி அவங்க அடமானம் வைப்பாங்க, விற்பாங்க. ஆனா என்ன எங்களுக்கு ஒரு கவலைன்னா, அதுல அண்ணான்ற பேர் இருந்துச்சா, அதனாலதான் கவலையா இருந்துச்சு. ஆனா இப்ப அது போயிடுச்சு. ஏன்னா அந்த அண்ணான்ற பேரை தூக்கி அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இதுல வந்து போதை பொருள் அதிகமா இருக்கு. நான் ஒரு டேட்டா சொல்றேன் மேடம், அது மட்டும் பாத்துக்கோங்க. இல்ல 3 பேரும் கேட்டுட்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி இல்ல. இதுல போதை பொருள் அதிகமாக கைப்பற்றி கேஸ் போடக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு சொன்னா அது கேரளா. அதுல அதிகமா, அதாவது போதை பொருள் வழக்கு அதிகமா போடுறதுல இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து யூபி. அந்த போதை பொருளை அதிகமா பயன்படுத்தி அபியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல முதல் இடத்துல வர்றதும் அதுல யூபி. இதெல்லாம் நான் சொல்ல, என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா நந்தினி சொன்னதுன்னு நினைச்சுக்க கூடாது. அதை தாண்டி இன்னைக்கு ட்ரக் ஓவர் டோஸ் அப்படிங்கிறதையும் இந்தியா லிஸ்ட்ல வர்றது பஞ்சாப், அதுதான் அதிகமா இருக்கு. இந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனா இவங்க எப்படிதான் தமிழ்நாட்டை இவங்க எடுத்துட்டு வந்து சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அது வந்து நீ பார்த்துட்டு மேடம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லட்டும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஒரு அதுக்கு மேலே பெண்கள் பாதுகாப்பு சார், அதை பற்றி ஒரு பிஜேபியிலேருந்து ஒருத்தங்க வந்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல நிஜமா. அதுவும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியெல்லாம் பேசலாமா மேடம்? கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னு பாருங்க. நானும் அந்த ஊர் தான், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலிருந்து வரேன். அந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும்? அந்த சம்பவத்துக்கு சவுக்கடி கொடுத்து இன்னைக்கு அதற்கான நீதியும் பெற்று கொடுத்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இன்னை வரைக்கும் மணிப்பூர் எரியுது, போய் பார்க்க முடியல. அதை தாண்டி பில்கிஸ் பானுவை என்ன சதைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்கள விடுதலை பண்ணது கூட எனக்கு விஷயமா தெரியலங்க. அந்த 11 பேர்த்த நிக்க வச்சு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடின கூட்டம் தானே மேடம் உங்க கூட்டம். அதுல டெல்லி சந்தர்மந்தில் மேடம் மாதிரி மிகப்பெரிய ஒரு பலசாலி வீராங்கனைகள் அங்க நின்று போராடினாங்க. அவங்களுக்கும் என்ன பதில்னு தெரியல. நீங்கள்லாம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் மக்களுக்காக இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல திமுக ஏன் வரணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, 2021க்கு முன்னாடி கடந்த 10 வருஷம் திமுக என்ன செய்யும், திமுக வந்து என்ன பண்ணிடும்னு யாருக்கும் தெரியாது சார். ஆனா இன்னைக்கு 2026ல நிக்கிறோம். 10 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்த ஒரு நிலையில உடனே வந்து எல்லாம் சொல்லலாம் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. டேட்டாவோட சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. திட்டத்தோட பேரனாச்சும் சரியா சொல்லி அந்த டேட்டா சொல்லுங்க. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி அம்மா உணவகம் அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம் மூடிட்டாங்க. கிடையாதுங்க. அம்மா உணவகம் வேணா வாங்க மேடம் எங்களோட கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு ஆர்எஸ்புரத்துக்கிட்டையும் இருக்கு, அதை தாண்டி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு. நான் கூட்டிட்டு போறேன், பிரேக்ஃபாஸ்ட் கூடி அங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சென்னையிலயும் இருக்குன்னு சென்னை அண்ணங்க நிறைய பேர் சொல்றாங்க. அம்மா உணவகம்லாம் எங்கேயும் க்ளோஸ் பண்ணல. அதை தாண்டி 2026 எதற்காக திமுக வரணும். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல என்ன செஞ்சிருச்சு என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. எங்க போச்சு? இருக்கிறது எல்லாம் மேல மேல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே உங்களுடைய கட்சி தான். உங்களுடைய கட்சி சொன்ன அந்த ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக்கினுடைய அந்த ரிப்போர்ட்டை தான் நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு எதுவுமே இல்லாம -0.03% இருந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இந்தியாவிலே பொருளாதாரத்தில் எல்லா விஷயத்திலையும் முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 11.19 அடிச்சு தூக்குங்க பார்க்கலாம். நீங்க தான் 20 ஸ்டேட் வச்சிருக்கீங்களா மேடம், 20 ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து காமிங்க. செஞ்சது திராவிட மண், பெரியார் மண். என்னமோ கோயிலை பத்தி பேசுனீங்க. உங்களுக்கு விளக்கு எங்க வைக்கிறது, இல்ல விளக்குல ஏதாவது பிரச்சனை உண்டுவாக்க முடியுமா, இல்ல விளக்க வச்சு ஏதாச்சும் விளக்க முடியுமான்னு பாப்பீங்க. ஆனா மதுரை மக்களே சொல்லுவாங்க நீங்க ஒன்னும் விளக்க வேண்டாம், எங்களுக்கே எல்லாம் தெரியும். சிக்கந்தரா இருந்தாலும் சரி கந்தரா இருந்தாலும் சரி ரெண்டையும் கும்பிடுவதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அதை எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய மண்ணாதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும். சரி, நிறைவா இது ஒரே ஒரு விஷயம், அடுத்த ரவுண்ட் இருக்கு சார். இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் அடுத்தது அதிமுகல இருந்து வரவங்க எனக்கு சொல்லணும். அதாவது கடந்த 10 வருஷத்துல என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு முழு விவரம் சொல்லுங்கன்னு நான் கேட்டுட்டேன். அதை தாண்டி கல்வித்துறைன்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னைக்கு நாங்கள் அதில் முதன்மையில் இருக்கோம். உற்பத்தி துறைன்னு ஒன்று இருக்கு, அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையில் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன பாதுகாப்புக்காக செஞ்சீங்கன்றதையும் சொல்லுங்க. நான் 3 விஷயம் தான் வச்சிருக்கேன், பெருசா ஒன்றும் கேட்கல. இதை சொல்லிட்டாலே பார்த்துக்கலாம் சார். 26 உங்களுதான் எங்களுதானு. ஏன்னா அவங்க டக் அவுட்டு 24லயே 10 முறை வந்தாரு ஹே ராம் ஹே ராம்னு. நாங்க பாய்ஜி பாய்ஜின்னு நினச்சி 40 தொகுதியும் தட்டி தூக்கணும். அதே மாதிரி 2026லயும் 200 எங்களுடைய இலக்கு. அதே வரலாறா படைப்போங்கிறத எந்த மாற்று கருத்து இல்லாம கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கட்சியும் ஆட்சியில் வரும்பொழுது அதில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிக்கும் இடத்தில் எதிர்கட்சி இருப்பாங்க. அதுதான் ஆரோக்கியமான அரசியல். தெரியுது. அதனால அந்த விதத்தில் திரு கோவை சத்யன் அவர்கள் அதை சுட்டி காமிக்கிறார், நானும் சுட்டி காமிக்கிறேன். தவறு இருந்தால் சுட்டி காமிக்கணும். அதே தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தவறான ஒரு விஷயத்தை சட்டப்பேரவையில் படிக்க சொல்லும் பொழுது அவரை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்க முடியாது, சட்டத்தில் இடமே கிடையாது. அவரும் அந்த டாக்குமெண்ட்டை அப்ரூவ் பண்ணணும், அதுதான் சட்டத்தில் இடம் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அவருக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவர்கிட்ட முன்னாடியே வந்து அந்த டாக்குமெண்ட்டை என்ன டாக்குமெண்ட்டோ அதை அனுப்பி வைக்கணும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவர் அப்ரூவல் கொடுக்கணும். ஆனால் அவர் அப்ரூவல் கொடுக்கல. மேடம், ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்ன்ற வகையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்ரூவ் பண்ணிட்டு தான் கவர்னரே வரணும். அப்ரூவ் பண்ணாமல் வரக்கூடாது. ஏற்கனவே அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அதற்கு ஆளுநரை கண்டித்திருக்கிறது உச்சநீதிமன்றம், அது உங்களுக்கே தெரியும். இல்ல, இதுக்கெல்லாம் கண்டிக்கல. அந்த நீங்க வழக்கோட அவர் வராம இருந்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். நீங்க தயவு செஞ்சு இந்த வழக்கோட டீட்டெயில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வழக்கு கிடையாது. ஆளுநரை
அவர் எல்லாம் படிச்சுட்டு அரசாங்கம் சொல்றத கரெக்ஷன் அவர் பண்ணக்கூடாது, கொடுத்து தான் பண்ணணும். நீங்க மட்டும் நீங்க படிச்சுட்டு எல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் சட்டப்பேரவைக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாதுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல, எங்கேயுமே சொல்லல, அப்படி சொல்லல. இருந்தாலும் மாநில அரசு சார்பில் தான் ஆளுநர் பேச, மாநில அரசு சார்பில் அவர் மாநில அரசை சேர்ந்தவராகத்தான் பார்க்கிறாங்க. அவர் மாநில அரசை பெருமைப்படுத்தியும் அந்த திட்டங்களை பற்றி பேசுவதற்காக தான் அன்னைக்கு வந்து துவக்கி வைக்கிறார் சட்டம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லலாம். அதே அவரே ஏற்காத நிறைய உண்மைக்கு புறம்பான பொய்யான எதிர்க்கிறத சொல்லலாம்னு இருக்கே சட்டத்தில் சொல்ல பொய்யான விஷயங்களை அவர் எதிர்க்கிறத அவர் சொல்ல முயற்சி பண்ணும்போது தான் மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க. அவர் வந்து பல்வேறு விஷயங்களை அவர் எதிர்த்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து முதல்ல அவரோட 13 பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்துருக்காரு. அவர் ரைட்டிங்கில் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணிட்டு ரைட்டிங்கில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். கவர்னரோட மைக்கை திரும்ப திரும்ப ஆஃப் பண்ணி அவரை பேச விடாமல் தடுத்திருக்காங்க. அதுதான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நிறைய ஆதாரமற்ற அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கிளைம், மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட், அப்படி ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை மறைப்பதற்கான ஒரு டாக்குமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக சொல்லியிருக்காரு. மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இந்த தமிழ்நாடு அரசு 12 லட்சம் கோடி வெளிநாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி முதலீடை ஈர்த்திருக்கிறது அப்படிங்கிறத படிக்க சொல்கிறாங்க. இவருக்கு நல்லா தெரியும், கவர்னர் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு முதலீடை தமிழ்நாடு ஈர்க்கவில்லை, அதற்குண்டான எந்த நடவடிக்கையும் செய்யலை, பேப்பர் அளவில் பண்ணக்கூடிய விஷயங்களை சாதனையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் முரண்பட்டிருக்காரு. அதை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. 55% பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அந்த குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி சிறுவர்கள் மீதான போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்கள், அதாவது கற்பழிப்பு போன்ற பல்வேறு குற்றங்கள் 33% உயர்ந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதை மாதிரி ஒரு விஷயத்துலையும் அவர் வந்து இதை எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. 55 மில்லியன் ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு, அதிமுக காலத்தில். ஆனால் இப்போ அது வெறும் 4 மில்லியன் ஆக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 51 மில்லியன் அது மூடப்பட்டிருக்கு இந்த எம்எஸ்எம்இகள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரியல் துறை, தொழில்துறை வந்து மிகவும் பின்தங்கி மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் அதற்கு எதிர்மறையான கருத்தை ஆளுநரை படிக்க சொல்கிறாங்க. அதற்கு அவருக்கு ஒப்புதல் இல்லை. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வைட் ஸ்ப்ரெட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமாங் லோவர் ரங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கடுமையான துறை, எல்லா துறைகளிலுமே கடுமையான அதிருப்தி இருக்கு. மேடம் ஒரு சின்ன அது அவரு இந்த டேட்டாலாம் கவர்னர் இதில இருந்து எடுக்கறாருன்னு சொன்னீங்கன்னா, கவர்னர் வந்து 13 பாயிண்ட் கொடுத்திருக்காரு, டேட்டாவோட தான் கொடுத்திருக்காரு. அவர் டேட்டா எங்க இருந்து எடுக்கறாரு? அவர் டேட்டா எங்க இருந்து எடுக்கறாரு? நீங்க ஆளுநரை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுங்க தயவு செஞ்சு. அந்த அளவுல வந்து நீங்க அவரை நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் டேட்டா எங்க இருந்து எடுத்தாருன்னு கட்டாயமா சொல்லுவார். ஆகையால அதே மாதிரி இன்னைக்கு நேஷனல் ஆந்தம், இந்த நம்முடைய நாட்டுப்பண், அதை வந்து சரியான முறையில் அதை இயக்கலை. ஆரம்பத்தில் அவர் பல முறை அவர் வந்து கோரிக்கை வைத்திருக்கார் இந்த அரசிடம், இது மாதிரி நாட்டுப்பண்ணை நீங்கள் இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் நாட்டுப்பண்ணை இசைக்கிறதுக்கு இந்த அரசு மறுத்திருக்கிறது. அதை தான் அவர் வந்து ஒரு பெரிய இன்சல்ட்டாக, ஒரு பெரிய அவமானமாக கருதுறாரு. அதனால் அவர் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் பல்வேறு விஷயங்கள், இன்றைக்கி 1-2 இல்லை 13 பாயிண்ட் அவர் முன்வைக்கிறார். அந்த பாயிண்டில் அவர் முன்வைக்கிற எல்லா பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பேசியிருக்கிறாரு, தொழில்துறையை பேசியிருக்கிறாரு. யூனிவர்சிட்டிஸில் முழுக்க தமிழ்நாடு அரசு பண்ண பிரச்சனைகள்னால
வைஸ் சான்சலர்ஸே அப்பாயிண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி வழக்குகள்னு போயிட்டே இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் அதனால் பாதிப்பு ஏற்படுது. உயர்கல்வித்துறையில் மிக பின்னடைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கி பல்வேறு தரப்பில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதை அவர் நேரடியாகவும் அவருடைய கண்காணிப்பிலும் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் சில விஷயங்களை முன்னிறுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு இன்றைக்கி சட்டப்பேரவையில். அதற்கு அவரை அலோவ் பண்ணாமல் அவர் மைக்கை ஆஃப் பண்ணி ரொம்ப அவரை அவமானப்படுத்தினதுனால அவர் வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு ஆளுநரே தள்ளப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டில்னா, இதை விட தமிழ்நாடு அரசியல்லையும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறுலையும் இதை விட ஒரு அசிங்கம் கிடையவே கிடையாது. ஆகையால் இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அசிங்கமும் அவமானமும் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஆளுநர் உரையே முறையாக நிகழ்த்தாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஒரு அரசு தாந்தோணித்தனமாக தன்னிச்சையாக தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு அரசு தான் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பால் விலையாக இருக்கட்டும், இன்னைக்கு பொருட்கள் மீது விலையாக இருக்கட்டும், எல்லாத்தினாலையும் நம்ம மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லணும்னா துயரத்திற்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதே நேரம் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாடுக்கு ஒன்றுமே தரலன்னு திரும்ப இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு நல்ல நிலையில் வர வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு நிறைய திட்டங்களை வழங்கியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஜிஎஸ்டி நிதி மட்டுமே 7 லட்சம் கோடி வழங்கப்பட்டதை பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க மத்திய நிதி அமைச்சர் அவர்கள். அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6300 கோடி 22 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 63,246 கோடி, அதில் 12,000 கோடி 24-25 பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் அப்கிரேட்ஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லாமே எக்ஸ்பான்ஷன், அதோடைய விரிவாக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அம்ருத் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை, எக்மோர், காட்பாடி, மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இது எல்லாமே நவீனமயமாக்கும் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏர்போர்ட் மேடம் அதானி இல்லன்னு மேடம் பண்றாரு, கவர்மெண்ட்லயே மேடம். இல்ல கவர்மெண்டோட ஏர்போர்ட்ஸ் தான். எக்ஸ்பான்ஷன் பிரைவேட்டைசேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது. சகோதரி சொன்னாங்க, பிரைவேட்டைசேஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. தேசியமயமாக்க நீங்க கொண்டு வந்தீங்க, அது உண்மைதான். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் வந்துச்சு. அது குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தாங்க. சகோதரி சொன்னாங்க அது என்னமோ பிஜேபி கொண்டு வந்த மாதிரி பேசினாங்க. தவறு. காங்கிரஸ் டைம்ல தான் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் பாலிசி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதை ரொம்ப பெரிய லெவலில் திரு நரசிம்மராவ் அவர்கள் பீரியட்லேயே குளோபலைசேஷன் வந்துருச்சு, லிபரலைசேஷன் வந்துருச்சு, ப்ரைவேட்டைசேஷனும் வந்துருச்சு. அதே மாதிரி அதாவது தனியார் மயமாக்கல் வந்துருச்சு. அதே டாக்டர் மன்மோகன் சிங் அவர் ஆட்சியில் தனியார் மயமாக்கல் 100% ஆக்கப்பட்டது. அது அதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான். இன்னைக்கு தனியார் மயமாக்கல் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன குறுக்கிட்டு மேடம், இளம் பேச்சாளர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். சீனியருக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் உண்மையை சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள்ன்றதுக்கு மேடம் ஒரு பெரிய உதாரணம். ஆமா, அது தயக்கம்லாம் தேவையில்லை. மனசுல வச்சுங்க. பிரைவேட் கரெக்ட், பிரைவேட்டைசேஷன் அதாவது தனியார் மயமாக்கல்ங்கிறது அந்த காலத்திலே வந்துருச்சு இந்தியாவில். அந்த தனியார் மயமாக்கல் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த தனியார் மயமாக்கல் துறைகள் எந்தெந்த துறைகளில் இருக்கணுமோ அந்த துறைகள்லாம் தனியார் மயம் செய்யப்படுகிறது. சில துறைகள் அரசின் கட்டுப்பாட்டில் கட்டாயம் இருக்கணும். டிஃபென்ஸ் மாதிரி துறைகள் தனியார் மயமாக்கல் முழுமையாக பண்ண முடியாது. அது நாட்டுடைய பாதுகாப்பு. அதை டிஃபென்ஸ் பண்றாங்க மேடம், பண்ண போறாங்க மேடம். பார்ஷியலா தான். அது முழுமையா பண்ண மாட்டாங்க. அது முழுமையா பண்ண வாய்ப்பே கிடையாது. நீங்க ஐஎஸ்ஆர்ஓ இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃபென்ஸ் விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் தனியார் அது எல்லாமே கிடையாது. இல்ல மேடம், டேட்டாஸ் இருக்கு மேடம். அதெல்லாம் அரசின் திட்டம் தாங்க. அரசின் திட்டத்துல தான் இருக்கு. அதுல தனியார் மயமாக்கல் என்பது ஒரு சில குறியீடுகள் மட்டுமே தான். அது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் எதை தனியார் மயமாக்குறது இருந்துச்சோ அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அது காங்கிரஸ் தான் முத கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார், தமிழ்நாடுக்கென்று டிஃபென்ஸ் காரிடார் மற்ற மாநிலங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் தான் டிஃபென்ஸ் காரிடார் வருது. அதே மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது சிஆர்ஐடிபி, தமிழ்நாடோடைய ரோட்ஸு
தமிழ்நாட்டில் சிஆர்ஐடிபிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற ஃபண்டு. அந்த ஃபண்டே 8365 கோடி வந்து சிஆர்ஐடிபியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நேஷ்னல் ரோட்ஸு, நகாய் திட்டங்கள், இது இல்லாமல் நிறைய திட்டங்கள், அது பல 1000 கோடி நகாய் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கென்று வழங்கப்பட்டிருக்கு. அது போக இன்டர்னல் ரோட்ஸு, மேஜர் ரோட்ஸு, அதாவது எம்டிஆர் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, ஓடிஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, அதை மாதிரி பஞ்சாயத்து சாலைகள் வரைக்கும், இதை பேரூராட்சிகளில் சாலைகள், இதெல்லாம் கூட சென்ட்ரல் ஃபண்டில் நடக்கிறதுக்குள்ள திட்டங்களுக்கான நிதிகள் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு. டைடல் பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் திருச்சியிலையும் 350 கோடி மதுரைக்கும் 340 கோடி திருச்சிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. டைடல் பார்க் உருவாக்குவதற்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஐடி பார்க் 1100 கோடி இல்லை விளாங்குறிச்சி கோயம்புத்தூரில், அவங்க ஊரில் தான் வருது, கோயம்புத்தூரில் ஐடி பார்க்குக்கு 1100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஃபிலிம் சிட்டி பூந்தமல்லியில் 500 கோடி நிதிகள் மத்திய அரசு வழங்குது. அது மாதிரி பம்ப்டு ஸ்டோரேஜ் 11500 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் பவர் உருவாக்குவதற்கு 60000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் யார் வாங்கி தரா? மத்திய அரசு தமிழ்நாடுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. 60000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய மெகாவாட் திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நேரடி முதலீடு மத்திய அரசு பெற்று தந்திருக்கு. இது மாதிரி எவ்வளவோ 3 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸுக்கு அதிகமாக வழங்கியிருக்காங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸோடு திமுக இருந்த ஆட்சி காலத்தை விட 3 லட்சம் கோடி அதிகமான நிதிகளை பாஜக அரசு தமிழ்நாடுக்கு வழங்கியிருக்கு. யூபிஏ ஆட்சியை விட இந்த என்டிஏ ஆட்சி வழங்கியிருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய திட்டங்கள் பல்வேறு, அதாவது எக்ஸ்பிரஸ்வே 10 லைன் எக்ஸ்பிரஸ்வே, இன்னைக்கு 8 வழிச்சாலை வேணான்ட்டு குதின்னு குதிச்சாங்க திமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப, திமுக எதிர்கட்சியில் இருந்தப்ப தைன்னு குதிச்சாங்க 8 வழி சாலை வேணான்னு. இப்போ 8 வழி சாலை வேணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? வேண்டான்னு சொன்னதை வேண்டான்னு சொல்கிறது இல்லை, அது இப்போ வேணும். இப்போ வந்துச்சுன்னா அது கான்ட்ராக்ட் கமிஷன் கலெக்ஷனில் வரும்ல, ஒரு பங்கு வந்துடும். அதுக்காக இப்போ வேணும், அப்போ வேணான்னு தடுத்தாங்க. எல்லாரையும் வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு 8 வழி சாலை ஓணுமா? எதுக்கு வேணும்? இப்போ மட்டும் மக்களோட நிலம் பறி போவாதா? இப்போ வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் போகாது, மாநில அரசு கிட்ட தான் ஒர்க் வந்து மாநில அரசு தான் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து மாநில அரசு கையில் கொடுப்பாங்க. அக்விசிஷனு இந்த மாதிரி கூறுகள் எல்லாமே மாநில அரசு தான் கொடுக்கும். மாநில அரசு கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அது மாதிரி லேண்ட் அக்விசிஷனாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், 8 வழி சாலை வேணுங்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்கள் பாருங்க. சென்னை போர்ட் மதுரவாயல் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே, அதற்கென்று நிதிகள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 2025 கடைசியிலையோ அல்லது இப்போ 2026 ஆரம்பிச்சிருச்சு. அது முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் 5850 கோடி நிதிகள் வந்து இந்த எலிவேட்டட் காரிடார், இந்த மதுரவாயல் திட்டம் மத்திய அரசோட திட்டம், அது சென்னையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது யாரோட நிதி? மத்திய அரசோட நிதி. இப்போ மத்திய அரசு நிதி தரல, எல்லாத்துக்கும் நிதி தரல. இப்போ ஸ்கூல்ஸுக்கெல்லாம் இங்கே பாருங்க, முக்கால்வாசி ஸ்கூலை மூடுற நிலைமையில வச்சிருக்கிறாங்க. அந்த லட்சணத்தில் தான் இங்கே ஸ்கூல் நடத்துகிறாங்க. இன்னைக்கு மத்திய திட்டங்கள் வந்து பிஎம் ஸ்ரீயாக இருக்கட்டும், நவோதயாவாக இருக்கட்டும், கேந்திர வித்யாலயாவாக இருக்கட்டும், இது எல்லாமே இலவசமாக குழந்தைகள் வந்து சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. இதற்குண்டான நிதிகள்லாம் மத்திய அரசு தர தயாராக இருந்தும் கூட தமிழ்நாட்டில் இந்த நிதிகள் வரவிடாமல் தடுக்கிறது திமுக தான். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த நவோதயா பள்ளிகளுக்கு இடங்களை கண்டறிய சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 12 இடங்களில் நவோதயா பள்ளிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு. அந்த நிதிகள் அத்தனையும் மத்திய அரசு தர்ற நிதிகள். இப்போ இந்த நிதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு திட்டத்தையும் இவங்க ஏற்றுக்கிறது இல்லை. சில திட்டங்களை ஆபா இன்சூரன்ஸ் அதை வரவிடவே இல்லை. அந்த இன்சூரன்ஸ் சென்ட்ரல் இன்சூரன்ஸு, மத்திய இன்சூரன்ஸ் வந்திருந்துதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் உள்ள எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் அது இருக்குமா இருந்தால் வயதானவர்கள், ட்ராமா கேர் அதில் இருக்குது, அடிபட்டவங்க, ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த இன்சூரன்ஸ் பொருந்தும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த இன்சூரன்ஸ் தமிழ் மக்களுக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா திமுக அதை ஏற்றுக்காது. இது மாதிரி திமுக எதெல்லாம் ஏற்றுக்காதோ அதெல்லாம் நமக்கு நஷ்டமாயிடும். நமக்கு தான் அது நஷ்டம், மக்களுக்கு தான் அது நஷ்டம். ஆகையால் இது மாதிரி இவ்வளவோ விஷயங்களை வந்து மத்திய பாஜக அரசு
தமிழ்நாட்டுக்கென்று செய்திருக்கு. இதை விட இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுக்கான இங்க சொல்றதுக்கு நேரம் பத்தாது. ஆகையால மத்திய நிதிகள், ஆமா, அது தனியா வேணா ஒரு அறிக்கை கூட கொடுக்குறோம். அந்த மத்திய நிதிகளை பொறுத்தவரை இன்னைக்கு பட்ஜெட்லேயே இவங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மத்திய நிதியிலேருந்து வரக்கூடிய தொகுப்பிலேருந்து வரக்கூடியதை வந்து அப்படியே வந்து அவங்க வெறும் நிதியை மட்டும் சொல்லிட்டு மத்திய நிதிகள் பெறப்பட்டுச்சுங்கிறத பட்ஜெட்டில் கட்டாயம் சொல்லி ஆகணும். அது சொல்ல வேண்டிய இடத்துல அவ சொல்கிறத நீங்கள் கவனிக்கலாம். பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே வரும், அதெல்லாம் சட்டசபையில் படிக்கிற பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே வரும். அதில் மத்திய நிதிகள் இவ்வளோ வழங்கப்பட்டிருக்குன்னு இவங்களே ஏற்றுக்கிட்டு பல தடவை படிச்சிருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்கே படிக்கிறாரு, ஆனால் நிதிகள் வரலன்னு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறாங்க. ஆகையால என்னை பொறுத்தவரை மத்திய நிதிகள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, பதிவு செய்யப்படும், பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து தலைமை பதவியில் இருக்கவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். மேடம், இன்னும் நீங்கள் நிறையா பேட்டி எடுக்கணும். இது கண்டினியூஸாக அவங்ககிட்ட நீங்கள் தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட போடுங்க. ஏன்னா நிறையா திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க முடிக்க போகிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் தொடரலாம். அதாவது குறிப்பாக வந்து ஆளுநர் பற்றி கேட்டார். அதை நான் பதில் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு ஆளுநரை துன்புறுத்தினாங்கன்னு. அதனால தான் வெளிநடப்பு. அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் மத்திய நிதிகள் வரலன்னாங்க. அதற்குண்டான டேட்டாவையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, தனிநபர் விமர்சனமெல்லாம் கூட பண்ணாங்க. நான் 3 தடவையாக எம்எல்ஏவாக இருந்தது, அது இதெல்லாம். அதாவது அவங்களோட எண்ணத்தை பாருங்க. நான் சட்ட ரீதியாக என்ன இருக்குது, ஒரு ஆட்சி மீதான குற்றங்கள் என்ன, ஒரு ஆட்சி மீதான தவறுகள் என்ன, ஒரு ஆட்சி சரியாக நடக்கிறதா, ஒரு ஆட்சி எவ்வாறாக இருக்க வேண்டும், நம்ம வாக்களிக்கக்கூடிய மக்கள் எதை நோக்கி வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையோடு நான் பேசுகிறேன். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தனிநபர் விமர்சனம் வைக்கிறாங்க, தனி ஒருமையில பேசுறாங்க, தனிநபர் விமர்சனம் வைக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒன்று. அந்த தனிநபர் விமர்சனம் விட்டுட்டாங்க, ஒண்ணும் வைக்கல. அதான் அந்த மாதிரி தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் 3 தடவை எம்எல்ஏவா இருந்து என் தொகுதியில என்னெல்லாம் சாதிச்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா, நிச்சயமா இறைவன் ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், நிச்சயமா அதற்குண்டான வாய்ப்பை இறைவனும் மக்களும் எனக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட தொகுதியில 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நான் எம்எல்ஏவா எதிர்கட்சி வரிசையில் இருந்தவன். அன்னைக்கு நான் சட்டசபையில் நான் பேசின எல்லா விஷயங்களும் அதிமுக ஆட்சியில் இருந்த அம்மையார் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சாங்ஷன் பண்ணி அத்தனை ரோடையும் போட்டு கொடுத்தாங்க. என் தொகுதியில் 3 முறை சாலைகள் போடப்பட்டது. அதே மாதிரி 23 கோடியில் உயர்மட்ட டேங்க் கட்டி குழித்துறை நகராட்சி முழுவதுமே வழங்கு குழாய்கள், 40 ஆண்டு காலம் இல்லாத வழங்கு குழாய்கள் வழங்கப்பட்டது. இது மாதிரி நேரம் அது நான் சொல்லி யாரு தயவுல அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க இல்லையா, மக்கள் தயவுல தான் நான் எம்எல்ஏவா இருந்தேங்க. கட்சி வேணா சீட்டு கொடுக்கும், இல்லைன்னு இல்லை, ஆனா மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க தயவுல தான் நான் எம்எல்ஏவா இருந்தேன். மக்களோட தயவுல நான் எம்எல்ஏ ஆன மேடம் ஓட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால எம்எல்ஏன்னு சொல்லிடுவேன், இவங்க சொல்லிடுவாங்க. அதுதான் அந்த அளவுல இன்னைக்கு மக்கள் மத்தியில போறாங்க, ஓட்டு போடுறவங்க தான். அது மாதிரி ஒரு 3 தடவை எம்எல்ஏவா இருந்து பணியாற்றி இருக்கேன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆகையால ஒருத்தரை விமர்சனம் பண்ணும்பொழுது சேற்றை வாரி இறைக்கும் பொழுது அவங்க மேல அதை வந்து யோசிச்சு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சகோதரி ரொம்ப மோசமாக சேற்றை வாரி இறைச்சாங்க. நான் கேட்குறேன், அந்த எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருந்த எம்எல்ஏக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அம்மையார் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்கேன் நான், அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு அதை நீங்க அதாவது மக்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் 21 எம்எல்ஏ ஆகி 3வது முறையா நான் வந்தப்போ திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக எதுவுமே செய்யல. எத்தனை முறை நான் போராட வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? எத்தனை முறை போராட வேண்டியது இருந்துச்சு. அந்த சட்டசபையில பேசுறதுக்கு அந்த ஸ்பீக்கரை பார்த்து அவ்வளவு போராடணும். அப்பப்ப மைக்க ஆஃப் பண்ணிடுவாங்க. இதேதான் வேலை உங்களுக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கேன் நான் அந்த சட்டசபையில. ஆகையால் 21 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு மோசமாக நடைபெற்றது. என் தொகுதிக்குன்ட்டு எதுவுமே அலாட் பண்ணல, எதுவுமே செய்யல, இன்னே வரைக்கும் செய்யல. நான் வாங்கி கொடுத்த ஃபண்டு அன்னைக்கு அதிமுக ஆட்சியில நான் வாங்கி கொடுத்த ஃபண்டுல நடந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு திறப்பு விழா பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நிலைமை. ஆகையால் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், அப்பதான் மக்களுக்கு தெரியுங்கிறத நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை சத்யன் அண்ணன் பேசுனதுல இருந்தே வரேன். முகமூடி போட்டுட்டு போறவங்களா தீவிரவாதம் பண்றவங்க,
ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போ முகமூடி போட்டுட்டு டெல்லி வரைக்கும் போய் கர்ச்சீஃப் வச்சு மூடி மறைச்சிட்டு வந்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இதுல வேற உதயநிதி அவர்கள் எப்படி துணை முதல்வர் ஆனாரு? என்ன சும்மா அவர் என்ன இவர் மாதிரி என்ன திடீர்னு கூவத்தூர் போய் அங்க யாருக்கிட்டயாச்சும் தவழ்ந்து விழுந்தா முதல்வர் இன்னைக்கு எம்எல்ஏ உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வித்தியாசத்துல சேப்பாக்க தொகுதியில ஜெயிச்சு நின்று இன்னைக்கு சேப்பாக்க தொகுதியினுடைய செல்ல பிள்ளையா தமிழ்நாட்டினுடைய ஆதார நிலையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்னங்க பேசுறாங்க? அதுக்குள்ள ஸ்டார்ட் அப் நாங்க தான் உருவாக்கணும், ஸ்டார்ட் அப் இவர் தான் பண்ணாரு. இன்னைக்கு இவரு ஸ்டாண்ட் அப் பொசிஷன்ல கூட நிக்கிறது இல்லைங்க, எல்லாம் பேக் போன் பெண்டு தான். இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இவங்க பேசுறாங்க. ஆனா 2020 அதாவது 2020ல 1.49 லட்சம் கோடி இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் இன்னைக்கு 2025ல கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பார்ப்பாங்க. அதுக்கு மேல நீட்டு 31 லட்சக்கணக்கா வாங்குனீங்களே கையெழுத்து போட்டு, அதெல்லாம் கொண்டு போய் கவர்னர் எங்க குப்பை தொட்டில கொட்டினாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில தான். அப்ப இவங்க குப்பை தொட்டின்னு சொல்றது கவர்னர் மாளிகையா? அப்புறம் இந்த நேஷனல் பியூரோ அத சொன்னாங்க இல்லையா, கிரைம் ரிப்போர்ட் அது கொடுக்கணும். எங்க இடியில இருந்தே லெட்டர் அனுப்ப தெரிஞ்சு இவங்களுக்கு அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க தெரியாதான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா 56 இன்ச்சு மார்புடைய ஒருத்தருடைய இவங்க கூட்டணியில இருக்காங்க. அப்ப இதை அவங்க செஞ்சிருக்கணுமா வேணாமா? என்ன பேசணும்னு தெரியாம ஏதாச்சும் பேசுறது. அதாவது ஜல்லிக்கட்டை நாங்க தான் கொண்டு வந்தோம். ஏங்க அது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பேரை சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அரசாங்க வேலைன்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப இதைத்தானே யோசிப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒருபடி மேல போய் விஜயதாரணி மேடம் பேசுவோம். இல்ல கோட்டி சொன்னேன், ஆனா மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுவும் அது என்னன்னா நீங்க பேசுனீங்களா டாஸ்மார்க் நான் உண்மையா பார்த்தேன் சார். மக்களுக்காக ஒருத்தர் பேசுறார், மக்கள் குறைகளை சொல்றார். மக்கள் குறையா ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு ஃபுல்லா டாஸ்மார்க் குமுறலா சொல்லிட்டார். இருந்தாலும் அது பெரிய பெரிய விஷயம் இல்ல. ஆனா அண்ணன் பேசும்போது ஒரு கோடி பெண்கள் வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கு. அதை பாருங்க ஒரு பெண்ணா. அதுக்காக நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் வேற அண்ணன் கொடுத்தாரு. அதுல அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, கவர்னர் தட்டி கேட்கிற அளவுக்கு திராணி இருக்கணும். இன்னைக்கு நடந்திருக்கு. காலையில கவர்னர் பேச முடியாதுன்னு சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுக்காக அத தமிழ்தாய் வாழ்த்து அவமரியாதை பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் துணிச்சலோட திராணியோட நாங்க ஒன்னும் குமிஞ்சு நிக்கல, நெஞ்ச நிமித்தி எந்திரிச்சு சபாநாயகர் ஐயாவை கவர்னர் என்ன படிக்கணுமோ அதை நீங்க படிங்க, அது இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ளும் சொல்ல வைத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். அப்ப இதுல எந்த விதமான விஷயம் இல்லை. இன்னைக்கு இது நடந்திருக்கு. சகோதரி, அவர் எதிர்க்கலன்னு சொல்லல, இன்னும் அதிகமாக எதிர்க்கணும்னு சொல்கிறேன். 2 எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். இப்படி தான் பன்வரிலால் புரோஹித் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல குப்பை தொட்டியில் போச்சுன்னு, அந்த கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். கிட்டத்தட்ட கவர்னர் கொடுக்குற மனு பாதி அப்படி தான் போகுது. அது கவர்னர் ஆஃபீஸே வேணாம், அது வனத்துறைக்கு போய் அங்கே அது பறவைகள் சரணாலயமோ இல்லை காடாக இருக்கணுன்றது என்னோட பார்வை. ராஜ்பவனே தேவையில்லைன்றது தான் அறிஞர் அண்ணாவோட பார்வை, அதுதான் என்னோட பார்வையும். இதில் 2 தரவுகள் ஒண்டி நான் சொல்லி உடனே முடிச்சுக்கிறேன். நிர்மலாதேவின்னு ஒரு கேரக்டர் வந்தவொடனே பன்வரிலால் புரோஹித்து துண்டை காணோம் துணியை காணும்னு ஓடினாப்புல. கவர்னர் அலுவலகத்தை லெஃப்ட் கையில் அப்படி தான் டீல் பண்ணோம். அடுத்த முறைலாம் அழைப்பே கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கவர்னர் அலுவலகத்துக்கு கரண்ட்டு கட் பண்ணதெல்லாம் நடந்திருக்குது. கவர்னரை எப்படி ஓட விட்ட மண்ணுன்றது தமிழ்நாட்டில் இருக்குது. அது திரும்பி நடக்கணுன்றது தான் என்னோட பார்வை. நடக்கக்கூடாததுன்றல கவர்னர் அலுவலகத்துக்கு பண்ணுற காசு மக்கள் பணம் விரயம் என்பது என்னோட பதிவு. ஜியோக்காக போராடியது எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? 2003ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2011ல வந்தாங்க, 2016ல வந்தாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர், அந்த ஹைகோர்ட் பார்த்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசு ஊழியர்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் போடுறாங்க. எத்தனை மணிக்குன்னா ஒரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை பிளாக் பண்ணி இன்னொரு ஜட்ஜு வீட்டில் இன்னொரு அஃபிடவிட்டை போட்டு இந்த கேஸ் எடுக்க வச்சு அந்த ஆர்டர் அப்படி ஸ்குவாஷ் பண்ணி அவர்கள் சிறையிலிருந்து வெளிவராமல் தடுத்ததை நாங்கள் நேரில் பார்த்திருக்கோம்.
கரெக்ட்டுங்களா? அது நான் எந்த கட்சிக்காக சொல்ல, இந்த அங்க அதே இருந்ததுனால நான் மாதிரிதான் சொல்றேன். பண்ணவங்கள இந்த எஸ்மா டெஸ்மான்ற சட்டத்தை எல்லாம் போட்டு நைட்டு 12 மணிக்கு ஆசிரியர்களை வீட்டுக்குள்ள போய் கைது செய்ய வச்சது யாரு? உடனடியா உங்களை பணியிடை நீக்கம் செய்யறேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணது யாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ணவங்களை கூப்பிட்டு உங்களுக்கான உறுதி செய்யப்பட்ட அந்த பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கப்படும் சொன்ன ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு கூட இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை பண்ணும்போது அவங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு அவங்களுக்கு 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் சம்பள உயர்வையும் கொடுத்து அவங்களுக்கான ஒரு விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கப்படும்ன்ற உறுதி அளித்த ஒரு அரசா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்க. இல்ல இவங்க இவ்வளவு போராட்டம் சொன்னாங்களே, லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இது என்னமோ நாங்க தடுத்து நிறுத்திட்டோமா? யார் நிறுத்தினாங்கன்னு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2019 லேப்டாப் கேட்ட மாணவர்களை கேட்டா கொரோனான்னு சொல்லிடுவாங்க. பொய். தடியடி நடத்தினது மாணவ மாணவிகள் மேல. ஆனா இன்னைக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு இன்னைக்கு லேப்டாப் வழங்கினது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்படின்னா அது போக விஜயதாரணி மேடம் பேசும்போது சொன்னாங்க, நான் எதிர்க்கட்சியா இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் ஏடிஎம்கேல தான், அந்த அம்மையார் தான் செஞ்சாங்கன்னு. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிதர்சனமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுடைய கோயம்புத்தூர் 10 தொகுதி உண்மையாலுமே எந்த அமைச்சரும் எந்த எம்எல்ஏவும் கிடையாது, எந்த அமைச்சரும் கிடையாது. ஆனா அந்த 10 தொகுதியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பல கோடி செலவுல ஹைஃபை பண்ணியிருக்கிறதுனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாண்டி இன்னைக்கு செம்மொழி பூங்கா கோவைக்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது போக இன்னைக்கு ஜிடி மேம்பாலம்னு சொல்லி மிகப்பெரிய, அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மேம்பாலமா அமைஞ்சது உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கும் மேல இன்னைக்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏக்கள் இல்லாம எதிர்க்கட்சியா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற பெண்களுக்கும் மாத 1000 ரூபாய் உரிமை தொகை, விடியல் பயணம், இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழமாக அதுக்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் பெண்கள் பயன்படுறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 4.5 லட்சம் பசங்கள் பயன்படுறாங்க. அதுக்கு மேல மகளிர் சுய உதவி குழுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சார். இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு டிராஜிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அளவுக்கு டர்ன் ஓவர் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் வளர்ந்து இன்னைக்கு பெண்களுக்கான முதன்மைத்துவம், அதாவது தொழில் முனைவோர்கள் அதை தாண்டி தொழில் செய்யக்கூடிய முதன்மை மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் யார் சாத்தியப்படுத்தி இருக்கான்னு சொல்லணும். நான் முன்ன ஒரு முறை பேசும்போதே சொல்ல வந்தேன், என்ன டிஃபரன்ஸ் இவங்க உடனே சொல்லிடுறாங்க அதிமுக, அதாவது கொரோனா வந்துருச்சு, கடைசியில கொரோனா வந்துருச்சு, அதனால என்னால முடியல. எங்க 9 வருஷம் நீங்க தானே உட்காந்துருந்தீங்க, கடைசி 1 வருஷம் தானே கொரோனா வந்துச்சு. ஆனா 2021 ஆட்சிக்குள்ள வரும்போதே கொரோனான்றது ஒரு விஷயம் இருந்துச்சு, பொருளாதார நெருக்கடி, அதுக்கு மேல அந்த மக்களுக்கான அந்த ஹெல்த் பிரச்சனை இதெல்லாம் இருந்த போதும் ஒன்றிய அரசு என்னமோ அந்த அம்மா கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய லிஸ்ட். என்னைக்குமே அவங்க சொல்ற நம்பரையும் சரி சொல்ற மெம்பரையும் சரி நாங்க நம்புறதே இல்லைங்க சார். ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். இங்க பினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க எங்க ஊருக்கு, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரே ஒரு பன்னுல ஆரம்பிச்ச பிரச்சனைங்க சார் நாட்டுக்கே தெரியும். அந்த பன்னுல வெண்ணெயை தடவுறதா இல்ல வேண்டாமான்னு. அதை விட அந்த அம்மா ஒரு டேட்டா சொல்லிச்சு பாருங்க, இந்த மேடம் மாதிரிதான். அதாவது எம்எஸ்எம்இக்காக அந்த முத்ரா லோன் கோவை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தமா கிட்டத்தட்ட 13,150 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா மொத்தம் கோவை மக்கள் எத்தனை பேர் அதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க? 20 லட்சம் பேர். அது வந்து கோவை பாப்புலேஷனோட சிட்டி பாப்புலேஷனோட ஜாஸ்தியா. மொத்த கோவை பாப்புலேஷனே 36 லட்சம் தான். ஆனா அந்த அம்மா 20 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் இருக்கும் பிஜேபியோட கணக்கு. இங்க தமிழ்நாட்டுல இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க. இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கஷ்டப்பட்டு மக்கள் வந்து நல்லா பயன்பெறணுன்றதுக்காக கட்டணும். அங்க போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் மெட்ரோ ரயில்வே நீங்க பண்ணுங்க. அதான் என்னமோ 6,000 கோடின்னு சொன்னாங்களே, பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு நிதி ஒதுக்கல. ஆனா அதுக்கும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நிதியை கொடுத்து அந்த ப்ராஜெக்டையும் இன்னைக்கு செய்ய வைக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு பேசுறாரு. பேரு வேற கோவை சத்தியம்னு வச்சிருக்கிறாரு.
ஆனா எங்க ஊருக்கு வர இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அவங்க தான் தடுத்து ஊர் பெருமைதாமா அது என்ன ஒரு வார்த்தை கூடி சத்தியமா பேசல. அதுவும் உண்மைதான், அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் இதுல வேற 7.5 இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தது நாங்க தானே. ஏங்க வரலாறு எடுத்து பாருங்க. 7.5 இடஒதுக்கீடு இவங்க போட்டும் போது கவர்னர் மாளிகைக்கு போய் நாங்க ஓகே பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அது எதிர்க்கட்சியா இருந்த நம்மளுடைய தலைவர், அதாவது எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி, நீங்க கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலினாலும் என்ன, இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பெறும்னா அதை நீங்க செய்யுங்க, இது சட்ட ரீதியா கொண்டு வரலான்னு சொன்னவரே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா பேரு ஸ்டிக்கர்லாம் இங்க யாரு ஒட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். சரி, இன்னைக்கு வந்து நாங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், ரைட், இவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் கடன் வாங்கினதை என்ன பண்ணாங்கன்னு கூட சொல்லல. ஆனா இன்னைக்கு கடன் வாங்கினது அத்தனையுமே ஸ்கீம்ஸா போயிருக்கு. மீண்டும் இந்த நாட்டுக்கு அது வரியாதான் வரப்போகுது. அந்த வரியை இவங்க முழுசா உறிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் 1 ரூபா வாங்கினா 29 காசு தான் திருப்பி தராங்கன்னு நாங்க ரொம்ப வருஷமா சொல்றோம். அதுக்கெல்லாம் 1% கூடி அந்த சூடு சொரணை அதை அந்த மாதிரி நான் பேச வரல. இருந்தாலும் ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே டச் பண்ணாம மேலோட்டமா பேசிட்டு போறாங்களே. இப்பவும் சொல்றேன், எதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இவங்க சொல்றாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க இன்னைக்கு 130, அதாவது 1,30,00,000 பெண்கள் ஒத்துக்குவாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும் அப்படின்னு. இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் அவர் ரொம்ப பேசுனது எனக்கு ரொம்ப டென்ஷனான விஷயம். இந்த நான் முதல்வர் 2 விஷயம் மட்டும் சொல்றேன் சார், வேற எதுவும் இல்ல. இந்த நான் முதல்வர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு யோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஈரோட்ல, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு, பார்க்கவே சைஸ் இவ்வளோதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு படிக்கிறது ஆதி திராவிடர் நலப்பள்ளியில, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தை இன்னைக்கு 12th நல்ல மார்க் எடுத்து அதுக்கு மேல நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இன்னைக்கு நல்லா பெருசா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போக முடியாதுங்கும் போது இன்னைக்கு யோகேஸ்வரின்ற அந்த பொண்ணு இன்னைக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆக போகிறாங்கன்னு சொன்னா, அவங்க அப்பா சாதாரண ஒரு டீ மாஸ்டரா இருக்காரு, அம்மா ஒரு பட்டாசு தொழிலாளியில தான் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களினுடைய தரத்தை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம்னா யார் பாப்பாங்கன்னு சொல்லணும். அப்புறம் கோவை சத்யன் சார் பேசும்போது ரொம்ப பேசினார். அதாவது ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளின்னு பேர் மாற்றம் பண்ணி, இவ்வளவுதான் சார் அவங்களோட நிலைப்பாடே, அவ்வளவுதான். ஆனா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு வெறும் அவங்க கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது, அவங்களே இனி கொடுக்கிற இடத்துக்கு மாறணும்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன கவுன்சிலர் முறையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த மாதிரி நாங்க சொன்னா எத்தனை விஷயத்த சொல்ல முடியும்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்கள், இன்னொன்னு மருத்துவம், இது எல்லாத்துக்கும் மேல என்ன சொன்னாங்க, பீகார்காரங்களை இங்க வந்தா அடிச்சு விரட்டும் அப்படி சொன்னாங்க. என்னமோ ஒடிசா அதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அதாவது செப்டம்பர் 26 எல்லாரும் இந்த விஷயத்த நம்ம காட்சியில பார்த்திருப்போம். அதாவது அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் ஆகும்போது பீகார்ல இருந்து வந்த ஒரு தொழிலாளர், அவங்களுக்கு 2 கையும் ஆக்சிடென்ட்ல நசுங்குது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபுல்லா அப்படியே நசுங்குது, ரைட் ஹேண்ட்ல அந்த பாம் ஏரியா மட்டும் நசுங்குது. அப்போ இதை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு யோசிக்கும் போது டெல்லியில இருந்து நாங்க ஆள் கூட்டிட்டு வரல, இல்ல ஏடிஎம்கேல இருந்து ஆள் வரல. உண்மைக்கு சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக, அதாவது இது சர்வே எடுத்து பார்க்கும்போது இந்தியா முழுக்க இது 4 ஆபரேஷன்ஸ் தான் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டுல பிரைவேட்டா ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு முதல் முறையா தமிழ்நாடு அரசு துறை சார்ந்து ஒரு பீகார்ல இருந்து வந்த அந்த தொழிலாளி சாதாரண ஒரு தொழிலாளி தானேன்னு யோசிக்கல, அவங்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிகள், இந்த சர்ஜரி பண்ணுனா மீண்டும் கை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு, அதுவும் மராத்தன் ரேஸ்ல கிட்டத்தட்ட முழுக்க பெண்களே இருந்து அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த பீகார் தொழிலாளருக்கு கூட அட்டெண்டர் கூட இல்லைங்க. ஆனா அந்த அட்டெண்டர் நிறையில இருந்து இங்க இருக்க செவிலியர்கள் அவங்கள கரெக்டா பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. கொரோனால ஒரு வடநாட்டு சொல்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து மாட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல. அவர்கள் நடந்தே வந்து காட்பாடி ரயில் நிலையம் நோக்கி நடந்து போறாங்க, தண்டவாளத்திலே நடந்து போயிடலான்னு. அப்போ வந்து திமுக ஆட்சியில இல்லை. அங்க காந்தின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர், அவர் வந்து ராணிப்பேட்டை காந்தின்னு சொல்லுவாங்க, இப்போ அவர் வேலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் தன்னோட சொந்த யாரும் எவ்வளோ பேர் போறாங்கன்னு வந்து அவர் தகவல் சொன்னோடனே அவர்களை காட்பாடிக்கு முன்னாடியே நிறுத்தி கலெக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவர்களை வந்து காட்பாடியில் கொண்டு போய் தங்க வச்சு, பாதி பேரை ராணிப்பேட்டை ரயில் நிலையம் தங்க வச்சு இவர்களுக்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணி அனுப்புனாங்க. அப்ப ஆட்சியிலே இல்லை திமுக.
ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு அப்படின்றத நீங்க நல்லது செஞ்சவங்களும் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில பதிவு பண்ணி அதை தான் கண்டிப்பா மக்களும் ஞாபகம் வச்சுப்பாங்க சார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எல்லாமே விஜயதாரணி மேமும் சரி, அந்த சத்யன் சாரும் சரி, நம்ம மக்களுக்காக பேச வந்தா நம்ம கோட்டீஸ்வரன் சாரும் சரி பேசினாங்க. ஆனா அந்த எய்ம்ஸ்க்குன்னு இன்னும் ஒரே ஒரு செங்கல் மட்டும், அதையும் எங்களுடைய தலைவர் எடுத்துட்டு வந்துட்டாரு, துணை முதல்வர். ஆனா இது வரைக்கும் அந்த செங்கலம் கூடி நட்டின பாடு கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருக்குன்னா, 15 மாசம் 230 கோடி, 23 மருத்துவ பிரிவு, 1000 படுக்கை வசதி கொண்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிண்டியில அரசு மருத்துவத்துறையை கட்டி காமிச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்ப சொல்லுங்க, யாருக்கு மக்களினுடைய ஆதரவு இருக்கும்? இன்னைக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண், இதெல்லாம் இருக்கட்டும் சார். எங்களுக்கு நாங்க வந்து மக்களை போய் சந்திக்கிறோம் கெத்தா எதனால தெரியுமா சொல்றோம்? என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் யாருமே நடத்த முடியாது. மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்த்து அவங்களோட குறையை கேட்டு அதை கூடி சரி பண்ணி வைங்கன்னு சொன்ன ஒரு முதல்வரா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த ஒரு உதாரணமே போதும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் அது நிறைவாயிடும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஸ்போர்ட்ஸ்னு ஒரு துறை இருக்குல்ல. இப்போ எல்லாரும் கேக்குறாங்களே, என்ன பண்ணிட்டார் உங்க துணை முதல்வர்னு. எஸ் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருந்தார், தெரியும்னு நினைக்கிறேன் சார். முன்னாள் யூத் அண்ட் வெல்ஃபேர்க்கா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அவரோட வீடியோ ரொம்ப பெரிய வைரலுங்க, வேணாலும் வச்சிருக்கேன், காமிக்கிறேன். அது என்ன சொல்றாரு, ஒரு அரியலூர் சைடோ தூத்துக்குடி சைடோ நினைக்கிறேன், அங்க இருக்க பெண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை கிட்ட போய் சொல்றாங்க, கிட்டத்தட்ட உங்களுக்காக 7 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். என்ன சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போல, சரியா விளையாண்டுருவியா, உன்னால விளையாட முடியுமா அப்படின்னு இழிவா பேசினதுதான் ஏடிஎம்கே. வட சென்னையில் இருக்கக்கூடிய ஹாசிமா இன்னைக்கு எவ்வளவு தூரம் உயர்ந்து கேரம்ல கூட இன்னைக்கு மெடல் அடிக்கிற அளவுக்கு ஜெயிச்சு, அதை தாண்டி இன்னைக்கு கேரம் குயின்னு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுங்களா? படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க ஒன்னும் உட்கார்ந்து ஒன்னும் பண்ணிட முடியாது. அத வந்து கட்சி கொடியை காமிச்சதுக்கு யாரோ ஒரு பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து ஐயோ புதுசா ஒரு கூட்டணி வரப்போகுது, மெகா கூட்டணி வரப்போகுது எல்லாம் சொல்லலாம். அதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாங்க, ஹீரோவா உங்களோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன ஹீரோவா? ஆமா சார், ஹீரோ தான். டயலாக் சொல்றது மட்டும் இல்ல, சொன்னாரு. என்ன சொன்னாரு? தமிழ்நாடு, அதாவது நான் நம்பர் 1 சிஎம்மா இருக்கிறது விஷயம் இல்ல, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா மாத்தணும்னு சொன்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்ங்கிற பேர் கூடி வாங்கியிருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால இந்த துணை முதல்வர் என்ன பண்ணாருன்னு கேட்டதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு கேரம்னா தமிழ்நாடு நம்பர் 1, செஸ்னா தமிழ்நாடு நம்பர் 1, ஸ்வாஷ் கேம்னா தமிழ்நாடு நம்பர் 1, அதை தாண்டி பேராமெடிக்கல்னா தமிழ்நாடு நம்பர் 1, ஃபார்ம் 4னா வாங்க எங்க ஊரு பாருங்கன்னு சொல்றோம். அதுக்கு மேல ஒலிம்பிக்க கூட இங்க நடத்தக்கூடிய அளவுக்கு வெறும் 2.5 வருஷத்துல அந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்தினார்ல ஒரு மனிதர், அவருதான் எங்களுடைய துணை முதல்வர்னு சொன்னா இது வாரிசுதாங்க. நீங்க போய் சொன்னீங்கல்ல, என்ன எந்த கோயிலுங்க சார் அது, இப்போ ஒரு கோயில் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே திருப்பரங்குன்றம்ல, அதுக்கப்புறம் ஒரு கோயில்ல சுசீந்திரம் கோயில்ல அவங்க பிரச்சனை பண்ணும்போது என்ன கோஷம் போட்டாங்க தெரியுமா சார்? அதுதான் இவங்களோட சாயல் அப்படிங்கிறது. ஏதோ முருகர் வாழ்க, இல்ல முருகருக்கு அரோகரா, சிவனுக்கு அரோகரான்னு சொன்னா பரவாயில்ல, சாவர்கர் வாழ்கன்னு அங்க போய் நீங்க கோஷம் போடும் போதுதான் எங்களுக்கு வெறியேறுது. திரும்ப திரும்ப இத பெரியார் மண்ணுங்கிறத நாங்க பதிவு பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எங்களுக்கு இனமானமும் முக்கியம், மொழிமானமும் முக்கியம், அதற்கு மேல சுயமரியாதைங்கிற அந்த தன்மானம் முக்கியம். அந்த தன்மானத்தோடு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்து இன்னைக்கு வீரநடை போடுறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இந்த வளர்ச்சி தான். உண்மைக்கு சொல்ல போனா குற்றங்கள் இருக்கதான் செய்யும், ஆனா அது களையப்படுமா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா அது களையக்கூடிய ஆட்சியா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. அதனால 2026 களம் எங்களுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த சங்கி கூட்டம் வந்தாலும் சரி, அதுக்கு கூட இருக்கக்கூடிய புதுசா இருக்க அடிமையா இருந்தாலும் பழைய அடிமையா இருந்தாலும் எந்த அடிமை கூட்டமா இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு சொல்றோம், அடிமை வாழ்க்கை வேணாங்க,
எந்திரிச்சு நிமிந்து வாங்க, எங்களுடைய தலைவர் இருக்காரு, எல்லாத்துக்குமான வாய்ப்பையும் ஒரு வாழ்க்கையும் வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரக்கூடிய 2026 தேர்தல் களம் அது எங்களுடைய களமாக இருக்கும். தீ பரவட்டுங்கிற வார்த்தையை அவங்க நீக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனசிலிருந்து ஒரு காலம் அது நீக்க முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீயாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். வாழ்க. மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மகில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மகில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM சில்க்ஸ்.